வணக்கம் தமிழால வந்துட்டு இந்த மகளிர் தினம் அப்படின்றத நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதுல நீங்க வந்துட்டு எங்க கூட இந்த ஷோக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அதுலயும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா வணக்கம் தமிழாவுக்கே முதல் தடவை நீங்க வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் சன் டிவி இருக்க நெருக்கத்தை பத்தி எங்களுக்கு தெரியும். அதை நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். ப்ளீஸ் சொல்லுங்களேன். சன் டிவி வந்து என்னோட தாய் வீடுன்னு நான் சொல்லுவேன். நான் ஃபர்ஸ்ட் 2000 என்ட்ரி ஆகும்போது கிருஷ்ணதாசி வந்து எனக்கு சன் டிவி தான் லான்ச் பண்ணாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஏதாவது இந்த ப்ராஜெக்ட் முடியும் போது அடுத்த ப்ராஜெக்ட் ரெடியாக இருக்கும் என்னை கூப்பிட்றதுக்கு. ஸோ என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணதே வந்து சன் டிவி தான். ஸோ சன் டிவினால் எங்கே டிவி இருக்குன்னா சன் டிவி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதை முதல்ல பார்க்குறதுனால. ஸோ எனக்கு வந்து சினிமா ரீச்சை விட எனக்கு சன் டிவி ரீச் தான் ஜாஸ்தி. ஸோ என்னோட தாய் வீடுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட நான் பழகியிருக்கேன், அந்த ஃபேமிலியோட நான் ரொம்ப பாண்டிங்காக இருந்திருக்கேன். டில் நவ் ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன். ஸோ சன் டிவி வந்து எப்போவுமே எனக்கு உள்ளுக்குள்ளே ஒரு வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆக்சுவலி எனக்கு வந்து நல்ல நல்ல வேஷங்கள் கொடுத்தது சன் டிவி தான். இதை விட்டுட்டு சினிமா கொடுத்ததும் நல்ல சினிமா கொடுத்ததும் எனக்கு சன் டிவி தான். ஸோ எப்படி நான் அதை வந்து மறப்பேன் தாய் வீட்டை. சூப்பர். நாங்கள் அதுதான் கேட்க வந்தோம். என்னதான் நீங்கள் சன் ப்ராடக்டா இருந்தாலும் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதாவது 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல்னா அது அன்டவுட்லி சின்ன பாப்பா பெரிய பாப்பா தான். ஏன்னா நளினியமாவும் நாங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் சீரியஸான பர்சனா கொஞ்சம் வில்லியாலாம் கூட பார்த்துருப்போம். ஆனால் ஃபுல் காமெடியாக நாங்கள் பார்த்தோன்னே இவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சீரியலோடைய டைட்டில் சாங் வரும்போது எங்களுக்கு செம்ம ஜாலியா ஆயிரும். சின்ன பாப்பா பெரிய பாப்பா அப்படின்னு. சோ அந்த மெமரிஸ் பத்தி அந்த மெமரி வந்து எப்படி அவங்க ராதிகாவும் சக்திவேல் சாரும் எனக்கு அது கொடுத்தாங்கன்றதே எனக்கு தெரியாது. ஒரு பனங்கானது சின்ன குருவி தலையில் பனங்காய் வச்ச மாதிரி தான். நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன பாப்பா பெரிய பாப்பா ஸ்ரீபிரியாக்கா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அளவுக்குலாம் எனக்குலாம் பண்ண முடியுமா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்து காமெடி வருமானே தெரியாது. நான் சரியான ஒரு உம்மனா மூஞ்சி கேரக்டர். ஆனால் சக்திவேல் சார் வந்து பயங்கர நம்பிக்கை. அவர் தான் வந்து எனக்கு உட்காந்து எப்படி பண்ணணும், நீங்கள் வந்து நளினி கிடையாது, நீங்கள் ஒரு சின்ன பாப்பா, பயங்கர அறிவுஜீவி மாதிரி இருப்பீங்க, ஆனால் வந்து இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுவேன். அப்போ சார் அதெல்லாம் உண்மை, நான் உண்மையிலே அப்படி தான் சார் அப்படின்னுவேன். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து நளினின்றதை தூக்கி போட்டுட்டு சின்ன பாப்பாவை மாறுங்க அப்படின்னாங்க. ஸோ சின்ன பாப்பா பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆச்சு. எப்படி ஒரு கிருஷ்ணதாசினால நான் வந்து சேஞ்ச் ஆனனோ, எனக்கு என் லைஃபே மாற்றிச்சு கிருஷ்ணதாசின்னுவேன். சின்ன பாப்பா வந்து எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா லைஃப்பில் வாங்கடான்ற மாதிரி என்னை ரொம்ப சேஞ்ச் பண்ணது சின்ன பாப்பா. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது வெளியே போனேன், அப்ராட் போனால் கூட எல்லாரும் வந்து என் பேரை விட சின்ன பாப்பா எப்படி இருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. குட்டீஸ்லேருந்து பயங்கர ஒரு சந்தோஷம். எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருந்து எவ்வளோ அவார்டு வாங்கியிருந்தாலும் இந்த சின்ன பாப்பா கொடுத்த ஒரு சந்தோஷத்தை வேறு யாருமே கொடுக்கல இது வரைக்கும். அதே மாதிரி இந்த சின்ன பாப்பானால தான் எனக்கு வந்து அந்த லண்டன் படமும் கிடைச்சது. ஸோ அவங்க என் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கைன்னா ஒரு காமெடி என்னால் ஈஸியாக பண்ண முடியும்னு அக்செப்ட் பண்ணார் சுந்தர்சி சார். ஸோ நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வடிவேலு சார் கூட, அம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோயின் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறீங்க. நாங்கள் அதுக்கு எல்லாமே காரணம் சன் டிவி, ராதிகா, சக்திவேல் சார் தான். அவங்களுக்கு தான் நன்றி. இப்போ இல்லை அதான் நாங்கள் கேட்கலான்னு வந்தோம். என்னன்னா நீங்கள் சொல்லும் போதே சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி சின்ன பாப்பா தான், ஆனால் அதோடைய அந்த கேரக்டர் ரீச்ன்றது பெருசு. இப்போ காமெடின்னு சொன்னாலே நம்மளுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிறது காமெடியில் லெஜெண்ட்னா வடிவேல் சார் நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு அவருடைய மீம் தான் நம்ம வந்துட்டு அவ்வளோ ஷேர் பண்ணுறோம், டெம்ப்ளேட் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் அவர் கூட வந்துட்டு அந்த லண்டன் படத்தில் படமே ஹிட்டாக இருந்தாலும் அந்த சீக்வன்ஸு அவரவே நீங்கள் கையில் ஜாரை வச்சுக்கிட்டு அப்படியே உதற விடுவீங்க. பேபிமா நீ இன்னும் போலையா? ஆக்சுவலி இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினா பேபிமா அப்படிதான் நாங்கள் சொல்கிறோம். அந்த மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி நடந்துச்சு அதை சொல்லுங்களேன். இல்லை ஆக்சுவலி வந்து இது இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு அந்த நேரத்தில் யாருமே நினைக்கல. பட் நான் வந்து பண்ணும்போதே வந்து வடிவேலு சார் சொன்னார் சுந்தர்சி சார் கிட்ட, சார் இந்த அம்மா என்ன ஈஸியாக பண்ணுறாங்க, தூக்கி சாப்பிட்றாங்க போல இருக்கே, இப்போ இவங்களை விட நான் வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஹோம் ஒர்க் பண்ணுவார். ஸோ இப்போ நம்ம எங்கே இருந்தாலும் அவரை பார்க்கலாம். அவர் வந்து சார் நம்ம சிரிக்கிறத விட நம்ம முதல்ல ரசிக்கணும், முதல்ல நம்ம ரசித்தா தான் அந்த கேரக்டர் வந்து ஸ்டாண்ட் அப் ஆகும். அது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக அங்கே யார்கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல மெசேஜ் அன்னைக்கு எனக்கு பொறி தட்டுச்சு. உண்மையிலேயே இந்த நளினி இந்த மற்றதெல்லாம் தூக்கி போடு, நீயா நானாக பார்க்கணும். வடிவேல் சார் அதில் நிற்கிறாருன்னா நம்ம அதை விட இந்த அம்மா சூப்பராக பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அது வந்து வடிவேல் சார் கொடுத்த மெசேஜ் தான். ஏன்னா வடிவேலுங்கிறத தூக்கி போட்டுட்டு அந்த கேரக்டர் வந்து பேசணும். அந்த கேரக்டர் பேசணும்னா நான் ரசிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரசித்தா மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வேஷம் பண்ண முடியும். ஸோ அந்த நேரத்தில் வந்து நான் பெரிய ஹீரோயினாக இருந்தேன். நான் வந்து இப்போ வடிவேல் சாரோட ஆக்ட் பண்ணுறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் என்ன பண்ண, நான் தான் சொல்லியிருப்பேன் ஜூஸ் யாருக்கு, அதெல்லாம் வந்து ஹி வாஸ் லைக் அட்மைரிங், என்னம்மா நீனு அப்படின்ட்டு.
ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவர் சுந்தர் சி சார் வந்து அப்படி வந்து பெருமையாக பேசினார், மேடம் ரொம்ப சந்தோஷம், அவ்வளோ அழகாக பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு. இப்போ மேடம் ஏதாவது யாராவது ஏதாவது விஷயத்துல மாட்டிட்டா கூட இப்போ கூட நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஜூஸ் யாருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அது ஒரு ஃப்ளோல அடிச்சு நீங்க அந்த டைலாக்கே நாங்க யாருமே மறக்க மாட்டோம், அந்த அளவுக்கு அது மெமரைஸ் ஆயிருக்கு. அண்ட் மேம் நம்ம இன்னைக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா மகளிர் வாரம் கொண்டாடுற ஸ்பெஷல் ஷோக்கு தான் வந்து வணக்கம் தமிழாக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், அதுவும் நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப ப்ரௌடான மொமெண்டா இருக்கு. ஸோ அதுல உங்ககிட்ட முக்கியமான கேள்வி, எக்கச்சக்கமான சக்சஸ் மூவிஸ் கொடுத்துருக்கீங்க, சக்சஸ்ஃபுல்லா உங்க சீரியல் போயிட்டு இருக்கு. நீங்க நளினிமானாலே ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபீமேல் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. பெண்ணா பிறந்ததுக்கு நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க? அதாவது பெண் தான் ஒரு சக்தியோட சொரூபம் சொல்லுவாங்க. பட் பெண்ணு அப்படின்ற நம்ம விமன், அதுலேயே மென் இருக்காங்க. மென் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் விமன் கேன் பி காங்கர் த வேர்ல்டு ஆக்சுவலி. உண்மையிலே பட் என்ன, நீங்கள் வந்து பெண்கள் தினம் பெண்கள் வாரம்ன்றது ஒரு நாள் ஒரு வாரம் கிடையாது எங்களை கொண்டாடுறது. நீங்கள் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக எங்களை கொண்டாடிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னா நீங்கள் எங்களை கொண்டாடணும்னு சொல்கிறேன். அதாவது என் மூலமாக வெளியில் ஆண்கள் சமூகத்துக்கு அவங்க கொடுக்குற மெசேஜ். உண்மை உண்மை உண்மை. ஒரு வீட்டில் வந்து ஒரு தகப்பன் ஹாப்பியாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அந்த தகப்பன் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு யார் காரணம்? மூலதாரணமே வந்து பெண் தான். ஷி கேன் பி அம்மா, ஒய்ஃப், சிஸ்டரு, யாராவது இருக்கட்டும், அவங்க சந்தோஷப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அந்த குடும்பம் செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி என்னை கொண்டாடிப்பேன். நான் என்னை டெய்லி நானே வந்து ஐ லவ் மை செல்ஃப். நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு அந்த துக்கன்றதெல்லாம் வேண்டான்னு நினைப்பேன். அதே மாதிரி பின்னாடி வாழ்க்கையில் நடந்ததை வந்து நான் நினைக்கவே மாட்டேன். என்ன நடந்துச்சோ அதெல்லாம் போயிடுச்சு, ஃபினிஷ்ட். பாஸ்ட்டை விட்டுறணும். பாஸ்ட்டே நினச்சி கூட பார்க்க மாட்டேன். மேம் இதை ஒரு வாட்டி கேமராவில் பஞ்ச் டயலாக் மாதிரி சொல்லிடுங்க. பாஸ்ட்டே நினச்சி பார்க்காதீங்க, லவ் யுவர் செல்ஃப், ஓடிக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். வேற லெவலில் இருப்போம் நம்ம. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா நானே என்ன ரசிச்சுப்பேன் அப்படின்ட்டு. இப்போ உங்க முன்னாடி இது ஒரு மிரரா இருந்தா உங்களை நீங்க எப்படி கொஞ்சிப்பீங்க? கொஞ்சம் ஐ லவ் யூ டி, நல்லா இருக்கேடி என் சமத்து குட்டி, இன்னைக்கு நீ என்ன பண்ண போற, இன்னைக்கு வந்து நீ நிறைய மெசேஜ் சொல்லணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே வந்து புகழ்த்தி பேசிப்பேன். சூப்பர். அதாவது நீங்க பேசும்போது அந்த அகத்தின் அழகு முகத்தின்ல தெரியும்னுவாங்க, அந்த மாதிரி அது எங்களுக்கு இது வருது. அந்த ஆரா வந்து எங்களுக்கு அந்த அளவுக்கு பாஸ் ஆகுது. பச்சை கலர் பாசிட்டிவிட்டி எல்லாமே எங்களுக்கு பாஸ் ஆகுது. அது அப்படியே இருக்கட்டும். உங்களை சினிமால பார்த்து, உங்களை சீரியல்ல பார்த்து எனக்கு வந்துட்டு நளினிமா ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. உங்க லைஃப்ல நீங்க யாரையாவது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா பார்த்திருப்பீங்கல்ல? எனக்கு இந்த ஒரு லேடி, இந்த ஒரு விமன் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்கன்னா யாரை சொல்வீங்க? இந்திரா நூயி. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். த வே அவங்களுடைய அந்த அந்த ஆட்டிடியூடாக இருக்கும், அவங்க வந்து ஃபேமிலியோட பாண்டிங்காக இருக்கட்டும், அவங்க எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் சிஇஓவாக இருந்தாலும் அவங்க இந்தியா வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்க வந்து அப்போ தான் நம்மளோட கல்ச்சரை வந்து மதிக்கிறதா இருக்கட்டும். அதனால் அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவங்களோட ஸ்பீச் கேட்டுகிட்டே இருப்பேன். அதே மாதிரி சுதாமூர்த்தி எனக்கு வந்து எவ்வளோ டவுன் டு எர்த் பர்சன், அந்த பாண்டிங் அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க எல்லாம் வந்து என்னை வந்து வழி நடத்தினவங்க நான் சொல்லிப்பேன். நான் வந்து ஏக்கலைவல் மாதிரி அவங்கள பார்த்து 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 நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன். இப்படி தான் இருக்கணும் ஸ்ட்ராங்காக அப்படின்ட்டு எனக்கு ஒரு எடுத்துக்காட்டு அவங்க தான்.